பண்ணி ஓபன் பண்ணா ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா போட்டு பொலந்த சம்பவத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் ரீச் பண்ணிட்டேன். சரியா டிசம்பர் மாசம் 9 நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு சொல்ல போனா 2 மாசமும் சரியா 1 வீக்கும் ஆயிருக்கு. அண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். என் வீடியோஸையும் பார்த்து ரெகக்னைஸ் பண்ணி அதுல இருக்க நல்லது கெட்டது எல்லாத்தையுமே கமெண்ட்ஸ்ல சொல்லி இந்த மாதிரி பண்ணுங்க இப்படி பண்ணாதீங்கன்ட்டு எனக்கும் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்து எனக்கும் இந்த ஒரு சின்ன அங்கீகாரத்தை கொடுத்திருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. என்ன பொறுத்த வரையில இது எனக்கு ரொம்ப 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 பெரிய வெற்றி. நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு விஷயம். ஸோ தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும். அடுத்து நம்ம டார்கெட் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ். அதுக்கு இன்னும் பெட்டரா நல்ல கண்டென்ட் எஜுகேஷன் ரிலேட்டடா இருக்கட்டும், என்டர்டைன்மெண்டா இருக்கட்டும், எல்லாமே என் ஸ்டைல்ல உங்களுக்கு இன்னும் சூப்பரா கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். சோ என் கூட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணுங்க. சோ லெட்ஸ் கோ டு தி வீடியோ. நேத்து ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா போட்டு பொளந்த சம்பவத்தை நீங்க எல்லாம் பாத்தீங்களான்னு தெரியல. மட்ட சீரி நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு ஸ்ரீலங்கா கம்பேக்னு சொல்லிட்டு. சரி வாங்க ஒன் பை ஒன்னா ரிவீல் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து ஆஸ்திரேலியா நல்லாவே எடுத்தாங்க. ஒரு 7 to 8 ஓவர்ஸ்ல வந்து 100 கிட்டத்தட்ட ஸ்கோர் பண்ணாங்க. டிராவிஸ் ஹெட்டும் மிச்சல் மார்ஷும் போட்டு பொலந்து கட்டினாங்க. நோ விக்கெட் லாஸ்ட்ல வந்து 100 பார்ட்னர்ஷிப் வந்துச்சு. நல்ல ஒரு ஸ்கோர் இருந்துச்சு. அது அப்படியே கண்டினியூ பண்ணிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 அசால்ட்டா ரீச் பண்ணிருப்பாங்க. நானும் அதை எதிர்பார்த்தேன். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் விக்கெட் போயிட்டு ஸ்லோ டவுன் ஆனிச்சு. அண்ட் ஸ்டில் 15 ஓவர்ல 150 சொல்லிட்டு ஒரு நல்ல டார்கெட்ல இருந்தாங்க. அந்த டைம்ல தான் ஸ்ரீலங்கா ரொம்ப கிளவரா பவுல் பண்ணாங்க. லாஸ்ட் 5 ஓவருக்கு ஆஸ்திரேலியா நினைச்சிருந்தா ஈஸியா 200 ரீச் பண்ணிருக்கலாம். ஒரு ஓவருக்கு 10 கணக்குல தானே அடிச்சிருந்தா அழகா 200 போயிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் டஃபா இருந்திருக்கும். பிரஷர் கொஞ்சம் கூடி இருக்கும் ஸ்ரீலங்காவுக்கு. பட் ஆனா கடைசி 5 ஓவர்ல வெறும் 31 ரன் தான் கொடுத்தாங்க அண்ட் ஆல் அவுட் பண்ணாங்க. சோ நார்மலா 220 230 போற ஒரு ஸ்கோரை சரியா 180க்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க ஸ்ரீலங்கா. நல்லாவே பவுல் பண்ணாங்க. எங்கேயுமே லூஸ் கொடுக்கல. ஃபீல்டிங்கும் பெஸ்டா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ஆஸ்திரேலியாவுக்கு சரியான பிரஷர். ஏன் போன மேட்ச்ல சிம்பாப்வே போட்டு பொளந்து கட்டியிருந்தாங்க. எப்படியுமே இந்த மேட்ச் வின் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன். அண்ட் ஸ்ரீலங்கா பொறுத்தவரை நார்மலா அதை வின் பண்ணாலே வந்து சூப்பர் 8க்கு செலக்ட் ஆயிருவாங்க. ஸ்ரீலங்காவோட செகண்ட் பேட்டிங் எப்படி இருக்கும்? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஸ்ரீலங்காவோட பேட்டிங் ஒன்னு பாக்குறேன். ஐ மீன் லைக் சங்கா மஹேல அந்த டைமுக்கு அப்புறம் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்ல நான் பார்க்க ஆரம்பிச்சது வந்து நேத்து மேட்ச் தான். சோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆஸ் யூசுவல் குசல் பெரேரா வந்து பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர்லயே போயிட்டாரு. குசல் மெண்டிஸ்டையும் பத்தும்டையும் பார்ட்னர்ஷிப் வந்து எக்ஸ்ட்ராடினரி. கேம் வந்து அவ்வளோ அழகா எடுத்துட்டு போனாங்க. எங்கேயுமே இந்த ஃப்ளூக்ல போன ஷாட் அப்படிலாம் இல்ல. இந்த லெக்ல எல்லாம் அப்படி தூக்கி விட்ட சிக்ஸ் எல்லாம் சட்டப்படி பாக்குறதுக்கே மாசா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ரிவர்ஸ் ஸ்லிப் அடிச்ச சிக்ஸா இருக்கட்டும், கவர் டிரைவ், எல்லா கேப்பையும் அழகா பார்த்து அடிச்சாங்க. எங்கனையுமே வந்து சும்மா கனாப்பாறைக்கு அங்கங்கன்னு வெட்டில பட்டு கண்டவாக்குல போனுச்சு அந்த மாதிரி எதுவுமே இல்ல. அழகா விளையாண்டாங்க. ஒரு ஓவருக்கு எவ்வளவு ஸ்கோர் வேணுமோ அதை கரெக்டா எடுத்துட்டு வந்து அந்த பார்ட்னர்ஷிப்ல. ஒரு பக்கம் குசல் மெண்டிஸ் போகும்போது நான் யோசிச்சேன் மேபி இதுதான் பிரேக் த்ரூ போல. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பார்ட்னர்ஷிப்பையும் பிரேக் பண்ண முடியல. அண்ட் பத்துண்ட அந்த ஒரு செஞ்சுரி வந்து மாசா செம சீனா இருந்துச்சு. சும்மா ஏனோ தானோ நடிச்ச மாதிரி இல்ல. 52 பாலுக்கு 100 நாட் அவுட். அதுவும் ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா அப்படிங்கிறது ஸ்பெஷலி T20 வேர்ல்ட் கப்ல நாட் ஈஸி டீல். அதை வந்து பத்தும் நேத்து பண்ணி காட்டியிருந்தாரு. வேற லெவல். நல்லாவே இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து 181 இவங்க வெறும் 18 ஓவர்லயே ரீச் பண்ணாங்க. சோ நேத்து வந்து ஸ்ரீலங்கா வந்து சூப்பர் 8க்கு செலக்ட் ஆயிட்டாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். பட் இன்னொரு பக்கம் ஆஸ்திரேலியாவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே வர்ஸ்டா இருக்கு. போன மேட்ச்ல வந்து சிம்பாப்வே போட்டு தாக்கி இருந்தாங்க. வெறும் 160 வந்து அடிக்க முடியாம டிஃபெண்ட் பண்ணிருந்தாங்க சிம்பாப்வே. அண்ட் இந்த மேட்ச்ல வந்து 180 வந்து ஆஸ்திரேலியாவுக்கு டிஃபெண்ட் பண்ண முடியல. பட் எனிவேஸ் கேம் வந்து ரொம்ப என்டர்டெயினா இருந்துச்சு. இந்த T20 வேர்ல்ட் கப்ல வந்து நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு. ஒன்னு சிம்பாப்வே ஆஸ்திரேலியா போட்டு பொளந்து கட்டினாங்க. இன்னொன்னு ஆப்கானிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அன்னைக்கு கொடுத்த டஃப் நீங்க பாத்தீங்க. சூப்பர் ஓவர் ஆகி சூப்பர் ஓவர் திரும்ப சூப்பர் ஓவர் ஆனிச்சு. அண்ட் நேத்து ஸ்ரீலங்கா திரும்பவும் காட்டியிருக்காங்க T20 வேர்ல்ட் கப் இந்த பேனும் கப்ப தூக்குறதுக்கு ரேஸ்ல நாங்களும் இருக்கிறோம் களத்துல மறந்துறாங்க அப்படிங்கிற ஸ்ரீலங்கன் பிளாக்ல இருக்க அந்த சிங்கமே வந்து கர்ச்சிக்கிற மாதிரி ஒரு செம்ம சீனான ஒரு கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ் நேத்து காட்டியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பேன் வந்து ரொம்ப ஈஸியா இருக்க போறது சூப்பர் 8 செம்ம டஃபா இருக்க போகுது. ஈவன் ஆப்கானிஸ்தான் உள்ள வந்தாலும் சரி, ஜிம்பாப்வே உள்ள வந்தாலும் சரி செம்ம டஃபா இருக்க போகுது. ஆனா ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு பெரிய டீம் வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஷாக்கிங்லி சர்ப்ரைசிங் ஜிம்பாப்வே தோத்தது. நேத்து வந்து 180 டிஃபைன் பண்ண முடியாம தோத்ததெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கு. பட் டீமை பொறுத்தவரையில் ஆஸ்திரேலியா வந்து மோசம் சொல்றதுக்கு இல்ல. ஏன் டிராவிஸ் ஹெட் இருந்தாரு, மிச்சல் மார்ஷ் இருந்தாரு, கிரீன் இருந்தாரு, மேக்ஸ்வெல் இருந்தாரு, இங்கிலீஷ் நல்ல ஒரு ஸ்ட்ரைக் பண்ற ஒரு டீம் இருந்துச்சு. அண்ட் ஸ்டில் அவங்கள பெர்ஃபார்ம் பண்ண வைக்காம ரெஸ்ட்ரிங் பண்ணது வந்து ஸ்ரீலங்கன் பவுலிங் டீம் கிளவர் கேம் தான் சொல்லலாம். நல்லாவே விளையாண்டாங்க. ஸ்பீடா இருக்கட்டும் அண்ட் ஸ்பின்னிங்கா இருக்கட்டும் அழகா கரெக்டா எங்க கொடுக்கணுமோ ஸ்பெஷலி கேப்டன்ஷிப் சூப்பராகவே இருந்துச்சு. ஆஸ்திரேலியா பொறுத்தவரையில் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் பாப்புலர் முடியும் போது அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ணிட்டாங்க. அதை பார்க்கும்போது தெரிஞ்சு. பட் ஸ்ரீலங்கா எங்கேயுமே கிவ் அப் பண்ணல. சூப்பரா விளையாண்டாங்க. எங்கேயுமே வந்து லைக் அவங்க ஈஸி கொடுக்குற மாதிரி விளையாடல. அதனால தான் அவங்க வந்து இந்த சூப்பர் 8க்கு வந்து டிசர்வ்னு சொல்லலாம். பட் ஒரு பக்கம் இந்தியா பாகிஸ்தானை போட்டு பொளந்துருச்சு. இந்த பக்கம் ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா போட்டு பொளந்துருச்சு. சூப்பர் 8ல வந்து இன்னும் ரொம்ப 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 எக்ஸைட்டடா இருக்க போகுது. அந்த அப்டேட்ஸ் எல்லாம் நானும் என் ஸ்டைல்ல உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்க போறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys. And one more times, thank you so much.